நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஆல்ரெடி ஒரு மினி விலாக் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஷாப்பிங்கு ப்ளஸ் வந்துட்டு டின்னர் டேட் வந்து போயிருந்தது. அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கோம். சில பேர் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், அவங்களுக்காக சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்க விவோ சிட்டி மாலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பிளானே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார். டெய்லி வீட்டில் தானே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் தான் இன்றைக்கி பிளானு. அது வந்து பண்ணாமல் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். ஒரு ஃபோட்டோ பூத் வந்து இருந்துச்சு. இது அடிக்கடி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ தான் உள்ளே போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மேலே ஜப்பான் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. சரி, இந்த கடைக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்ததெல்லாம் இல்லை. ஆல்ரெடி வந்து அம்மா அப்பாலாம் வந்தப்போ அடிக்கடி வந்திருக்கேன். இங்கே நிறைய ஆஃபர் போடுவாங்க. அது இல்லாமல் கூப்பன்லாம் கூட தருவாங்க. அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். பொறுமையாக தேடணுங்க இங்கே வாங்கும்போது. அப்போ தான் வந்துட்டு எங்கெங்கே ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி நம்ம வாங்க முடியும். இப்போலாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறதே ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்குது. விண்டோ ஷாப்பிங்காக இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், ஷாப்பிங்கே ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ஜப்பான் ஓமன் தான் பேர். ஆனால் ஃபுல்லாக சைனா ஐட்டமாக தான் வச்சுருக்காங்க. நிறைய இருந்துச்சு. டால்ஸு, வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசரு, நிறைய திங்ஸ் இருந்துச்சு. நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு நான் ஒரு தனி வீடியோவில் போடுறேன். இதே வீடியோ எண்டலிங்கில் வரும். பாப்பா வந்து இந்த பொம்மையை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனால் வந்துட்டு அவனுக்கு இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப வாங்குறதில்ல. அவன் போட்டு நல்லா கடிப்பான்னு. ஃபைனலி வந்துட்டு பில்லிங் கவுண்டர் வந்தாச்சு. இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சின்னதாக தான் காமிக்கிறேன். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வந்துட்டு இந்த ஷாப்பிங் பண்ணியிருப்போம் நாங்கள். இதே மாதிரியே வந்துட்டு லாஸ்ட் டைம் வாங்கும்போது நான் வந்து இதே மாதிரியே ஒன்று வாங்கினேன். $10 தான். அதை நான் சென்னை கொண்டு போயிட்டேன். நான் சென்னை போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து பில்லிங்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து டின்னருக்கு வந்தாச்சு. கடைலாம் வந்துட்டு நாங்கள் ஃபுட் கோர்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டஃப்டின்னு ஒரு கடை பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணி பாருமா, இது நல்லாயிருக்கும், ஷவர்மா மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சிக்கன் ஷவர்மா வந்து எனக்குன்னு வாங்கிட்டேன். நான் தான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் ஆர்டரே வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு நான் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு இருந்தார். ஆனால் வந்து சூடு ஆறிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்டஃப்டியில் இருக்க வந்து ஸ்டஃபிங்லாம் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய ஸ்டஃபிங் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து வீக் டேஸுன்றதுனால ஒரு 8:30 கிட்டேயே வந்து எல்லா கடையும் வந்து காலி சுத்தமாக. பாப்பாக்கும் வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்ததுனால அவனுக்கும் வந்துட்டு ஒரு தோசை ஒன்று வாங்கி நானும் பாப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் என் ஹஸ்பண்ட் வரல. அவருக்கு வந்துட்டு இன்னும் ஃபுட்டு கிடைக்கல. அவர் வந்து சீ ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு சுற்றிட்டு இருந்தார் போல். ஆனால் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் இந்த தோசையை சாப்பிடுன்னு சொன்னால் வேணான்னு சொல்லிட்டாரு. என்னோடய கபாப் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்ருப்பாரு. இப்போ வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இப்போ 10 மந்த் இருக்கும். நல்லா எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாமே வந்து இழுக்கிறான், போட்டு உடைக்கிறான். நல்லா வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இப்போ அவனை பார்த்துக்குறோம். அவனையும் வச்சுட்டு நான் சாப்பிட்றத வந்து எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. ஏன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீலிங் தான். அவன் இல்லாமல் எங்களுக்கும் வந்து பொழுது போகாது. அவனோட முகத்தை பார்த்தா தான் எங்களுக்கும் வந்து அந்த நாளே சூப்பராக போகும். என் ஹஸ்பண்ட் வந்து நான் வீட்டுக்கு போய் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வரும்போது ஆரஞ்சு ஜூஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நான் வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கிளிப்பில் நான் என்னென்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். ஹலோ, இது வந்து ரீசெண்டாக வந்து ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதோட லாங் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நெக்ஸ்ட் டே தான் எடுத்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. இதில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர். இது வந்துட்டு பாட்டிலில் இருக்குது. நாங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வாங்கினோம். அது வந்து தூக்கி போட்டுருவோம். ஏன்னா இது வந்து கிளாஸில் இருக்கே. ஸோ இது கூட வந்து ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் கொட்டி வச்சுக்கலாமே காலியானதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்கியிருக்கேன். இது வந்து ரோஸ் ஃப்ளேவரு.
ஓப்பன் பண்ண முன்னாடியே நல்ல ஸ்மெல் வருது. சரின்னு இதை வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த ஷவர் கேப், இது வந்து ஒரு சாட்டின் கிளாத்தில் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து லசாடாலலாம் சிங்கப்பூரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு 2 லேயர்லலாம் வந்துட்டு ஷவர் கேப் நான் பார்க்கவே இல்லை. இது பாப்பாவுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு கூட வந்து குளிக்கும் போது அவனுக்கு தலை வந்து கட்ட. மிக்சர் கப் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் வந்து காஃபி வந்துட்டு எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும்னு தெரியல. எனக்கு வந்து காஃபி வந்து நிறையா இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபியில் அந்த காஃபி கப்பு வந்துட்டு காஃபி வந்துட்டு ஒரு 1/2 கப்பு, அதில் நிறைய வந்துட்டு ஒரு கொஞ்சம் இருந்தால் தான் நான் வந்து சாப்பிடுவேன். இது வந்துட்டு சார்ஜபிள் தான். இதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். உள்ளே வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஜப்பான் ஓமன்ற கடையில் வந்துட்டு ஆஃபரில் வாங்கினேன். இதில் நம்ம மைனஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பவுடர் மிக்சர் பண்ணணுன்னா கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடியெலாம் அரைப்போம்ல, தனித்தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இது இந்த பட்டன் இருக்குது. இது ஆன் பண்ணால் இது வந்து ஓடுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு நான் வாங்கினேன். இது கிளாஸ் பாட்டில் தான். லைட் எரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். பட் வந்து அது எனக்காக வாங்கலை, அது என்னோடதும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து அதை ஆட் பண்ணலை. இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு கூப்பன் கூட கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு $20 மேலே வாங்கினோம் அப்படின்னா $5 ஆஃபர், விச் மீன்ஸ் 15 தான் நம்மளோட பில் அமௌண்ட்டு. நம்ம 20க்கு மேலே வாங்கினா. இதுதான் வந்து நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். 4 ஐட்டம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக டோட்டல் பில்லு வந்து $20. ஆனால் என்னோட நான் வாங்கினதுக்கு வந்துட்டு எனக்கு $10 ஆச்சு. எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.